வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லிஸீஸ் சமையல். இன்று வெறும் 15 நிமிடங்களில் சுவையான ரவை கேசரி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து ஒரு மேசைக்கரண்டி நெய் சேர்க்கவும். நெய் சூடானதும் முந்திரி மற்றும் திராட்சையை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வாணலியில் ஒரு கப் ரவையை சேர்த்து மிதமான தீயில் 4 முதல் 5 நிமிடங்கள் வரை நல்ல மணம் வரும் வரை வறுக்கவும். மற்றொரு பாத்திரத்தில் 2½ கப் தண்ணீரை கொதிக்க வையுங்கள். தண்ணீர் கொதித்தவுடனே சிறிதளவு ஃபுட் கலர் சேர்த்து ஒரு முறை கிளறிவிடுங்கள். தண்ணீர் நன்றாக கொதித்ததும் வறுத்த ரவையை மெதுவாக சேர்த்துக்கொண்டே தொடர்ந்து கிளறுங்கள். மீதமுள்ள நெய்யை சிறிது சிறிதாக ஊற்றுங்கள். ரவையானது தண்ணீரை உறிஞ்சிய பிறகு 1 கப் சர்க்கரையை சேர்க்கவும். சர்க்கரை கரைந்ததும் ஏலக்காய் பொடி சேர்க்கவும். இறுதியாக வறுத்த முந்திரி மற்றும் திராட்சையை சேர்த்து நன்றாக கிளறுங்கள். கலவை வாணலியில் ஒட்டாமல் வந்தவுடன் அடுப்பை அணைக்கலாம். அவ்வளவுதான். மென்மையான நெய் மணம் வீசும் சுவையான ரவை கேசரி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.